விஷ்ணுமாயின் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த 2026 கோடீஸ்வரன் யோகம் பெறதுக்கு என்னென்ன வழிமுறை கையாண்டா நம்ம வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரன் ஆகாட்டியும் நம்ம எதிர்பார்க்கிற வசதிக்கு பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு பணம் வர்றதுக்கு இங்க நிறைய வழிமுறைகள் உண்டு. சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு தான் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை லைக் பண்ணிக்க, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 12 ராசிக்கார நண்பர்கள், ஓகேங்களா, முதல்ல உங்களுடைய நட்சத்திர நாள், ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு கண்டிப்பா அந்த நாள்ல உங்க நட்சத்திரக்குரிய நாள்ல அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு நம்ம நட்சத்திர நாளைக்கு அர்ச்சனை பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒரு 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 ராசிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு சில பேர் சிம்ம ராசி எப்படின்னா பாத்தீங்கன்னா, அவங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த டிராவல் பண்ணுவாங்க. இப்ப சிம்ம ராசிக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப அதனால அவங்களுக்கு பண வரவுகள், வசதியான வாழ்க்கை தடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மேச ராசிக்கு ரியல் எஸ்டேட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் பேசஸ்ல செய்யறது, ஒரு பொருள் வாங்கி கைமாத்தி விடுறது, இந்த மாதிரி ஒரு 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 நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு வலிமைகள் உண்டு. ஓகேங்களா? உங்களுடைய நட்சத்திர அன்னைக்கு நீங்க கோயில் அர்ச்சனை பண்ண போகும்போது உங்களுடைய நட்சத்திரம் வசைத்தன்மை அடையும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனமோ அந்த விஷயங்கள் பலமா மாறும். மறக்காம இந்த வருடங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு 12 ராசிக்கார நண்பர்கள் காலையில எழுந்துடனே உங்க ராசி பேர் பாத்தீங்கன்னா ஒரு 11 வயசு, உதாரணத்துக்கு மேசம் ரிஷபம். ஓகேங்களா? ரிஷப ராசினா ரிஷப ராசி அஷ்டம யோகம், ரிஷப ராசி அஷ்டம யோகம், ரிஷப ராசி அஷ்டம யோகம். இந்த ஒரு விஷயங்கள் பாடணுமே சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நாள்ல என்ன நடக்கணும் அதை மனதார நினைங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு வசி தன்மைகள் இருக்கு. அது எப்படி வேலை செய்யணும், உங்களோட சிந்தனை, உங்க சிந்தனைகள் எதை நோக்கி. இப்ப உங்க சிந்தனைங்கிறது ஒரு டிரைவர்னு இமேஜின் பண்ணிக்க. ஓகேங்களா? உங்க சிந்தனை ஒரு டிரைவர்னா அது ஸ்டேரிங் உங்க வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? உங்க சிந்தனைகள் எதை நோக்கி திரும்புதோ அதை நோக்கி உங்க வாழ்க்கையை நகரும். உதாரணத்துக்கு, இல்ல நான் எப்பவுமே ஏழையா தான் இருப்பேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்க வாழ்க்கையை ஏழை வாழ்க்கை நோக்கியே தான் போயிட்டு இருக்கும். இல்ல நான் ரொம்ப பணக்கார வாழ்க்கையா வாழணும், ரொம்ப சுபிக்ஷத்தோட வாழணும் அப்படின்னு நினைச்சு நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த அதிகாலை நேரம், அதிகாலைங்கிறது நீங்க எந்திரிக்கிறத பொறுத்து. நிறைய பேர் சார் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எந்த நேரம் எந்திரிக்கீங்களோ அந்த டைம் முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க சிறிய முயற்சியாச்சும் எடுக்கணும். நடந்த பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு போற, நடக்க போறதுக்கு என்ன தீர்வு, அது என்ன விஷயங்கள் கையா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை மட்டுமே யோசிச்சு மூவ் ஆன் பண்ணுங்க. காலையில பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி 12 ராசிக்கார நண்பர்கள் இடப்பட்ட நேரத்துல சொல்ல வேண்டிய சில விஷய முறைகள் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ரிஷபம் சொல்லிட்டு மிதுனம், மிதுன யோகமே அஷ்டம வசி, மிதுன யோகமே அஷ்டம வசி, சிம்ம யோகமே அஷ்டவசி, கடக யோகமே அஷ்டம வசி, அதே மாதிரி துலாம் யோகமே அஷ்டமவசி. அஷ்டமங்கிறது எல்லா சக்தியும் சேர்ந்தது, உலகத்தை பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை சக்தி சேர்ந்தது அஷ்டமவசி. இது இடப்பட்ட நேரத்துல உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு, உதாரணம், எனக்கு பண விஷயமாகணும், தொழில் விஷயமாகணும், இல்ல இந்த குறிப்பிட்ட சில விஷயங்கள் வசி மீன்ஸ் உங்களுக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும். யாரையுமோ கஷ்டமோ காயமோ படுத்தாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வருடங்கள் இது பார்ட் 1 நான் நிறுத்துறேன். பார்ட் 2ல என்னென்ன விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா மறக்காம கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம உங்க ராசி நட்சத்திரம், அது போக உங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வசியமை, வசிய தகுடு, வசிய தாயத்தை கொடுத்துட்டு இருக்கும். வேணும் விருப்பம் கீழே வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க. நன்றி.